நடிகர் ரியாஸ் கான் தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு என பல மொழிகளில் 30 ஆண்டுகளாக நடித்து வருகிறார். இவர் தமிழில் கஜினி, வின்னர், ஆதவன், சுறா, மம்பட்டியான், பொன்னியின் செல்வன் என ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். வின்னர் படத்தில் ரியாஸ் கான் நடித்த கட்டதுரை கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. மேலும் மலையாளத்தில் ஜலோல்சவம் திரைப்படத்தில் நடிகர் ரியாஸ் கான் பேசிய அடிச்சு கேரிவா என்கிற வசனம் இன்றளவும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்நிலையில் நடிகர் ரியாஸ் கான் மீது மலையாள நடிகை பாலியல் புகார் அளித்துள்ளார். അതിനടുത്തൊരു വേദന ഉണ്ടല്ലോ, അതായത് എൻ്റെ ഇത്രയും കൊല്ലം എനിക്ക് വളരെ വാല്യുബിൾ ആയിട്ടുള്ളൊരു സമയം ഞാൻ അതിനു വേണ്ടി എടുത്ത ബ്ലെയിമിങ് എന്നൊക്കെ പറയുന്നത് nobody was there. ഒരാളും ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഹെൽപ്പ്. நடிகர் ரியாஸ் தன்னை தகாத உறவுக்கு அழைத்ததுடன் தோழிகளை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டதாகவும் நடிகை புகார் தெரிவித்துள்ளார். ഇങ്ങോട്ടുണ്ടാവുമ്പോൾ ഡിഫൻസ് വരുന്നതാണ്, അതിങ്ങനെയാ പ്രോബ്ലം വരുന്നത്. അപ്പൊ നമ്മളിങ്ങോട്ട് ഉപദ്രവിക്കാതിരിക്കണം, അതല്ലേ വേണ്ടത്. അപ്പം இச்சம்பவம் குறித்து பேசிய நடிகர் ரியாஸ் கான், நடிகர் யார் என்றே தெரியாது எனவும் எனக்கு அதிகமாக மலையாளம் பேசவே வராது என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு நடிகை உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. அது எதனால சார் உங்க மேல மட்டும் கொடுக்குறாங்க? என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு தான் டிவில பாக்குறேன். ஓகே, இப்படி ஒரு கேள்வி கேட்டா எனக்கும் பதில் தெரியாது, என்ன எதுக்குன்னு தெரியாது. ஓகே, நான் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் பண்ணும்போது அது ரியாஸ் கான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சா? நான் அப்படி கேட்டேன்னா உடனே அவங்க போனை பிளாக் பண்ணிட்டாங்க. மேலும் நான் போனில் பேசியதாக சொல்கிறார்களே, எப்போது பேசினேன் என மாதம் தேதியை குறிப்பிடச் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளார். தன் மீது பாலியல் புகார் சுமத்தப்பட்ட நிலையில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என நடிகர் ரியாஸ் கான் தெரிவித்துள்ளார். அதான் சொல்றேன், ப்ரூவ் பண்ணட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதான் சொல்றது, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடல அப்படி சொல்லல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அனுப்பிச்சு விடுங்க. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு, நான் பேசினேன், எந்த டைம்ல பேசினேன், என்ன பேசினேன் ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த டைம்ல பேசினேன், எந்த வருஷத்துல பேசினேன், எந்த மாசத்துல பேசினேன், நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆண்மையில் மலையாள திரைத்துறையில் நடிகர்களும் இயக்குனர்களும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட்ட நிலையில் இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகித்த நடிகர் சித்திக் மீது புகார் அளித்ததை தொடர்ந்து சித்திக் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது.